பிரதமர் மோடி அவர்களை வந்து நீங்க அதிகமா பேசுறதுனாலயோ இல்ல பழைய அதே கிட்டத்தட்ட 10 வருஷமா பேசுறாங்க இதை சிலபஸ். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதை பேசினதுனால தான் பாராளுமன்றத்துல நம்ம ஜெயிச்சோம். உண்மை. அதற்கு முன்னாடி பாராளுமன்றத்திலே அவங்க நல்லா ஜெயிச்சாங்க. உண்மை. ஒரு சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்க. நிறைய தேர்தல் ஜெயிச்சதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதே பேட்டர்ன்ல அப்படியே போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேட்டர்ன் இந்த தேர்தலுக்கு வராது. பாஜக எதிர்ப்பு என்பது அது ஒரு கொள்கை. அந்த ஒத்த விஷயத்தையே சொல்லிட்டு தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து கரண்ட் பில்லை வந்து 3 மடங்கு ஏத்துவோம், சொத்து வரியை வந்து 200 மடங்கு ஏத்துவோம், தண்ணி வரி போடுவோம், குப்பையை கொட்டி குப்பையை வர்றதுக்கு ஒரு வரியை போட்டுட்டு அதற்கு காரணம் மோடி, அதற்கு காரணம் மோடினா எத்தனை விஷயத்துக்கு நீங்க மோடி அவர்களை காரணமா சொல்ல போறீங்க? இப்ப மக்கள் இந்த இந்த கேள்வி எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து வருது. நான் வந்து மக்களோட கேள்விகள் தான் கேட்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் நம்ம போய் பாக்குறோம். அப்ப அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு மோடி அவர்களுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. ஒருவேளை பாஜக பிடிக்கல அப்படின்னா ஒரு 20 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த 20 சீட்ல ஒரு 15 சீட்ல ஓட்டு போட போறது முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 214 தொகுதி இருக்கு இல்லையா, மிச்சம் 210 தொகுதிக்கு தேர்தல் நல்லா நடக்கும் இல்லைங்களா? அது அப்படிதான் போவோமே தவிர்த்து என்ன பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி மற்ற கட்சிகள் அந்த அடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சிகளோ இல்ல சிபிஐ, இந்த பாசிச பாஜக நாங்க உள்ள வரக்கிறத எதிர்க்கிறோம் அப்படின்றது ஏர்போர்ட்டுக்கு போய் போகாம எதிர்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட புரிதல்.